Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு விஜயன். இதில் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தது. எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை ஆளுநரை வைத்துக்கொண்டு முடக்குகிறார்கள். குறிப்பாக மசோதாக்களை அதற்கு ஒப்புதல் கொடுக்காம ஒரு அரசின் செயல்பாடுகள் முடக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விமர்சனம் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இது அரசியல் ரீதியாக இருக்கும். பாஜக வேறு ஒரு விதமான விமர்சனங்களையும் முன்வச்சாங்க. ஆளுநருக்கும் அதிகாரம் இருக்கு, நீங்க ஆளுநரை விலக்கி வச்சு விட்டு நீங்க அவமதிப்பாலாம் நடத்த முடியாது அப்படின்லாம் விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு இந்த தீர்ப்பு, ஏன்னா அரசமைப்பு சட்டத்தில் சில விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா? குறிப்பாக கால அளவு தொடர்பாக விடை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாமா? குறிப்பாக கால கெடு அளவுக்கு இதுல ஒரு விடையை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம அடிப்படையாவே பார்த்தாலே ஆளுநருக்கு தனி அதிகாரம் என்று எதுவும் இல்லை. அவர் மந்திரி சபையினுடைய அறிவுரைக்கு ஏற்பதால் இந்த மாதிரி விஷயங்களில் முடிவெடுக்கிறார். அவர் ஒரே ஒரு முறை திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பப்பட்ட அந்த மசோதா மீண்டும் திருத்தங்களோடோ அதே போல வந்தால் ஆளுநருக்கு மாற்று அதிகாரம் இல்லை. ஆனால் இது எத்தனை காலம் நிறுத்தி வைத்திருக்கலாம் என்கின்ற ஒரு விஷயம் சட்ட ரீதியாக ஒரு தீர்க்கப்படாத ஒரு முடிவாக இருந்தது. அது இப்போது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆளுநருடைய இந்த செயல்பாடு, அவருக்கு தனி அதிகாரம் இல்லை, அவர் சட்டத்தின் ஆட்சியின்படி நடக்கும் பொழுது அவர் ஒரு நீதிமன்றம் அல்ல, இது சரியா தவறா என்று சொல்வதற்கு. அவருடைய வேலை அரசியல் சட்டமன்றத்தில் முறையாக தாக்கல் செய்யப்பட்டு அதே சட்டமன்றத்தில் உள்ள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவையின் மூலம் அறிவுரைக்கு செய்யப்பட்டிருந்தால் ஆளுநருக்கு வேறு எந்த புகலிடமும் இல்லை. அவர் அதை கண்டிப்பாக செயல்படுத்திதான் ஆக வேண்டும். ஆனா இந்த கால அளவு மட்டும்தான் எப்பொழுதும் கொஞ்சம் ஒரு கொஸ்டினா இருந்தது. ஹவு லாங், வித்தின் ஹவு மச் டைம் அப்படிங்கிறது அது இப்ப தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. திரு விஜயன், இப்ப நீங்க குறிப்பிட்டது போல அரசமைப்பு சட்டம் உருவான போதே ஆளுநரின் அதிகாரம் தொடர்பான நீண்ட நெடிய விவாதங்கள்லாம் நடந்தது. அப்போது புரிந்து கொள்ளப்பட்டது, ஆளுநர் என்பவர் அமைச்சரவையின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டியவர், செயல்பட வேண்டியவர் அப்படின்ற பொருள் சொன்னாங்க. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்புனா அதுக்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தில் தெளிவாக வரையறுக்கப்பட்டது. ஆனா இப்போது இருக்கிற ஆளுநர்கள் அதற்கு தவறான விளக்கம் கொடுத்து அரசியல் ரீதியாக அணுகுகிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் பார்வையும் முன் வச்சாங்க. அந்த சிக்கல் தான் இருந்ததா? ஏன்னா முன்பே அதெல்லாம் தெளிவா வரையறுத்து இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? அப்போ அந்த சிக்கலும் இருந்து, அதாவது சட்டத்தின் ஆட்சியில எல்லாரும் சட்டத்திற்கோ இல்ல கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்திற்கோ உட்பட்டவர்கள் தான். ஆனால் சட்டத்தின் ஆட்சி மறுக்கப்படும் போது எதேச்சதிகாரமாக அந்த சட்டத்தின் ஆட்சியில் அரசியலமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டியவர்கள் நடந்து கொள்ளாததனால் வருகின்ற ஒரு பிரச்சனை தான் இது. நம்பர் 1. ரெண்டாவது, இதுல கவர்னர் அப்படிங்கிறவங்களை இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஒட்டி புரிந்து கொள்ளாமல், கவர்னர் என்பவர் ஏதோ மத்திய அரசினால் நியமிக்கப்பட்ட ஒருத்தர், அவர் ஒரு சட்டம் சரியா இல்லையான்னு கூட முடிவு பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்கலாம் கையில நினைக்கிறாங்க. சட்டம் சரியா இல்லையான்னு சொல்றது வெறும் நீதிமன்றத்துக்கு ஒண்டிதான், உயர் நீதிமன்றங்களுக்கு ஒண்டிதான் உரிமை இருக்கு. கவர்னருக்கு அந்த உரிமை கொஞ்சம் கூட கிடையாது. திரு விஜய், நீங்க பேசலாம் தொடர்ந்து. அதுதான் சொன்னேன் நான் இப்போ. ஓகே. இது ஒரு இந்த தீர்ப்பு அப்படின்றது சமகால அரசியலை உற்று நோக்குகிற போது ஒரு முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாமா? முக்கியமான தீர்ப்புனா எல்லா நேரங்களிலும் சட்டம் அதிகமாக விளக்கப்படும் பொழுதுதான் அதில் உள்ள மௌனமான இடங்களோ இல்ல சட்டத்தின் ஓட்டை என்று சொல்வதோ இல்ல சட்டத்தினுடைய சொல்லப்படாத வார்த்தைகள் இருப்பதை வைத்துக்கொண்டு அதை துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கு ஒரு மறுதளிப்பு, மறு விசாரணை அப்படின்னு சொல்லலாம்.
நன்றி திரு விஜயன், உங்களுடைய முக்கியமான பார்வைகளை முன் வச்சீங்க. மிக்க நன்றி. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.